அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. இன்று திங்கட்கிழமை. இன்னையிலேருந்து அடுத்து வருகின்ற ஒரு வாரம் ஏப்ரல் 27 வரை உள்ள இந்த வாரத்துக்கான ராசி பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்று முதல் வர நாட்களில் உள்ள விசேஷ தினங்கள், சுப தினங்கள் பற்றிய விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சித்திரை திருவோணம் விரத நாள். சிவாலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு நடராஜர் அபிஷேகம், நடேசர் அபிஷேகம் நடைபெறுகின்ற நாள். மற்றும் இன்று தேய்பிறை அஷ்டமியும் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், வாஸ்து நாள். அன்னைக்கு காலை 8:54 9:31 வரை வாஸ்து நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் வாஸ்து, பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகள், பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். அன்னைக்கு சைவ சமய குரவர்கள் நால்வரில் முக்கியமானவரான திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூஜையும் நடைபெறுகின்ற நாள். அதுக்கடுத்த பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி விரத நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை பிரதோஷ விரத நாள். வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான், நந்தியம் பகவானை எல்லாம் வழிபடுறதுக்கு அற்புதமான நாள். அன்னைக்கு சுப முகூர்த்த நாள் கூட. சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக பண்ணலாம். அதுக்கடுத்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாத சிவராத்திரி விரத நாள். அடுத்ததாக பார்த்தோம்னா அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும் நாள். ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்னைக்கு மாலை 4:20 நடைபெறுகின்றது. அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை விரத நாள். பித்ரு கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய நாள். முன்னோர்களை வழிபட அற்புதமான நாள். தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் அமைந்திருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் சிதம்பரம் சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜ பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய நாள் முதல் இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு செயல்களிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காரியங்களிலே இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரம். மாணவர்களுக்கு சிலருக்கு கடந்த சில நாளாக படிப்பில் ஒரு அக்கறை இல்லாமல், சிலருக்கு ஒரு மந்த நிலைமை, பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரம். வியாபாரம், தொழிலிலே சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட அதையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக நகை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கோல்டு, தங்கம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை வைத்திருப்பவர்கள், வெள்ளி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், வெள்ளி வியாபாரம் செய்பவர்கள், மற்றும் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள், ஷாப் வைத்திருப்பவர்கள்,
அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாரம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலே மேலதிகாரிகளுடன் சில மோதல் போக்கு இருந்திருக்கும், சில பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக கலை, இலக்கியம், அதே மாதிரி இசை, மியூசிக் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உள்ள வாரமாக இருக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, விரய செலவுகள்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியனால் சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூடும். அதாவது உங்களுக்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை கல்யாணமானவங்களாக இருந்தால் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ளவங்க மேபி தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் ஏதோ சம் கனெக்டிவிட்டி இருக்கும். இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பேங்க், வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான வாரம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸ் வியாபாரம்னு எடுத்தோம்னா க்ரோசரி ஐட்டம்ஸ், மளிகை வியாபாரம் செய்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், எண்ணெய் அரிசி வியாபாரம் செய்பவர்கள், மில் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். உடம்பில் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் காட்டினா அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடாமல் உடனே பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு மேலே படிக்கணும், இந்த பாடத்தை தான், இந்த சப்ஜெக்டை படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கணும்னு சில பேருக்கு அந்த எய்மெல்லாம் இருக்கும். அந்த எய்முக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு பலனை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையும் மற்றவங்க விஷயத்தெல்லாம் மூக்கு நுழைக்காதீங்க. அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுற போகிற விஷயங்களுக்கெல்லாம் தவிர்க்க வேண்டிய வாரம். இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கையாளணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுன ராசி என்பர்களே, புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல வாரம். குரு சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக உத்தியோகத்தில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்ரைசல்ல எல்லாம் நீங்கள் நல்லா கொடுத்துருப்பீங்க, ஆனால் வந்து இருந்தும் உங்கள் சில விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலம், நடக்கக்கூடிய ஒரு வாரம். அதே மாதிரி பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்கள் சுயஜாதகத்திலையும் பாருங்கள் தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, சில ரீசனால் கட்ட முடியாமல் அப்படியே நிற்கும். சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை நீங்கள் நம்பி கொடுத்துருப்பீங்க சம் கான்ட்ராக்ட், அதில் ஏதாவது சம் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அதை திரும்ப நீங்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் வந்து ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் ஸ்டீல், இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உத்தியோகத்தில்னு பார்த்தோம்னா ஐடி துறை சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, அதே மாதிரி
லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரம். பிடித்த கோர்ஸ்லேயோ பிடித்த ஒரு விஷயத்தையோ நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த வாரமாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு 23ஆம் தேதி 24ஆம் தேதியெலாம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. திடீர் போட்டிகள் இருக்கும். இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப் அவங்களால சில பிரச்சனைகள் வந்து போகும். இந்த வாரம் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். பெண்களுக்கு வீட்டிலே சில புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி திருமணம், கல்யாணம், விவாகத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன் சிலருக்கு நல்லபடியாக அமையும். இல்லை அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சாதகமாக அமையும். இந்த வாரம் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரம். அது மாதிரி வெளிநாட்டில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதற்கான முயற்சி எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது கடன் கொடுக்கறதெல்லாம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். வேலையில் ஜாப் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோஸ்டாஃபோட எல்லாம் கலீக்ஸோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்துறையில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ரெக்கக்னிஷன் எல்லாம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி அன்பர்களே, நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு வாரம். குறிப்பாக வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிலருக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, விவசாயிகள், விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் முயற்சிகளிலே முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள், டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள், மியூசிக் இசைத்துறையில் இருப்பவர்கள், இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக இருக்கும். 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாள் ஏப்ரல் மாதம் சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையும். அதே மாதிரி பெண்களுக்கு சில திடீர் விரய செலவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள வாரம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வாரம் வந்து பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் மெடிக்கல் லேபரேட்டரி வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி மெடிக்கல் துறையிலே பணியாற்றுபவர்கள், நர்ஸாக இருக்கலாம், மெடிக்கல் ரெப்பாக இருக்கலாம், ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், அல்லது ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். குறிப்பாக 27ஆம் தேதி உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால படபடப்பாக பேசுறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது, கோபப்படுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி கடன் விஷயங்களில் சில நெருக்கடிகள் வந்து போகும். பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ப்ரமோஷனோ அல்லது புது பொறுப்பு வர்றதோ அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம், எக்ஸ்பெக்டட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்புள்ள வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் பிஸ்னஸில் முன்னேற்றத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும். டைவர்ஷன் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களிலே சில முன்னேற்றங்கள் தரும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இல்லை விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இல்லது எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் தம்பதிகளிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய் வார்த்தைகள் பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது பொதுவாகவே நல்லது. குழந்தைகள் முன்னாடியோ பிள்ளைகள் முன்னாடியோ சண்டை பிடிக்கிறதையோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதையோ எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, இந்த வாரம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிலருக்கு அனுகூலமாக இருக்கும். அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால், ரொம்ப நாளாக இந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கோம், வேற ஒரு வீடு வாடகை வீட்டுக்கு மாறலாம், இல்லை சொந்தமாக ஒரு இடம், ஒரு காணி, ஒரு பூமி, ஒரு நிலம் வாங்கலாம், மனை வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுபவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். பிஸ்னஸ் வியாபாரத்தை பொறுத்தவரையில் புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஈஸியாக களத்தில் இறங்கிறாதீங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். இந்த வாரம் பொதுவாகவே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த வாரம் எஜுகேஷன், கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, பிரின்சிபலாக, அல்லது ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். சிலருக்கு புது பொறுப்புகள் வரும், சிலருக்கு புது வாய்ப்புகள் வரும். வேறு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இப்போ ப்ரைவேட்டில் வேலை பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். இல்லைனா ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இல்லை டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கூட இருக்கலாம். ரொம்ப தள்ளி வேலை பார்க்குறோம், பக்கத்துலேயே ஒரு இடத்துல வரணும் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இல்லை பக்கத்தில் இருக்கோம், கொஞ்சம் தள்ளி போவோம்னு நினச்சிருப்பீங்க. அப்படி கூட இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் வரக்கூடிய வாரம். இந்த வாரம் வந்து லா சம்மந்தப்பட்ட துறையில், சட்டத்துறையில் இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், வக்கீலாக, லாயராக இருப்பவர்களுக்கு கூட அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில் சில பிரச்சனைகள், வீட்டில் குடும்பத்தில் குழப்பங்கள், சில மன உளைச்சலை கூட உங்களுக்கு தந்திருக்கும். அந்த விஷயங்களில் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய ஒரு வாரம். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், யோகா துறையில் இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியராக இருப்பவர்கள், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், யுனானி, ரேக்கி,
வர்மா, இப்படிப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், இயற்கை மருத்துவம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் வியாபாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்கள், ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். சில பயிர்கள் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும், சில பயிர்களில் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்காது, நஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி வீடு புரோக்கராக இருப்பவர்கள், கமிஷன் ஏஜெண்டாக, மண்டி வியாபாரம் மண்டி ஏஜெண்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சங்கடம் தீர்க்கும் விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி என்பர்களே, உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம். சனி செவ்வாய் பார்வையினால் சில காரியங்களிலே விஷயங்களிலே உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு இடம் நிலம் மணி காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சிலருக்கு தீரும் அல்லது குறையும், அதனுடைய தாக்கம் குறையும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்ல சாதகமாக அமையும். இல்லை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரம். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள், அது சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலத்தை தரும். அதே மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மியூசிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்ட வோக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரம். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது இல்லை. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறது நல்லது. சிலருக்கு ஃபுட் பாய்சன்ஸ் அல்லது ஃபுட் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் ஸ்டீல் இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் மற்றும் பிரிண்டிங் துறையில் இருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, இந்த வாரம் செயல்களிலும் காரியங்களிலையும் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டுருக்கும். வரன்கள் வரும், பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டே இருக்கும். இல்லைன்னா இந்த பதில் சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம், இன்றைக்கி சொல்கிறோம், அவங்களுக்கு கேட்டு சொல்கிறோம், இவங்களுக்கு கேட்டு சொல்கிறோம், இப்படியே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி அவதிப்படுபவர்கள் சிலருக்கு வரன்கள் விஷயத்தில், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிலீஃப் தர்ற மாதிரி, சந்தோஷத்தை தர்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும். இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போகலாம், நமக்கு நல்ல லைஃப்பில் ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கும். அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் பிஆர் அப்ளை செய்திருப்பீங்க, அது பெண்டிங்கில் ரொம்ப மாதமாக இருந்திருக்கும். இப்போ அது உங்களுக்கு அப்ரூவ் ஆகி அக்செப்ட் ஆகி உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு வாரமாக சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உன்னதமான பலனை தரக்கூடிய வாரம். புது பொறுப்புகள் சிலருக்கு வரும், நல்ல பெயர் கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் வியாபாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி கல்யாண மண்டபம்,
பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல புக்கிங்ஸ் எல்லாம் கிடைத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் மாணவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாரம், பெண்களுக்கு இனிமையான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் நினைத்ததை சாதிப்பீங்க. ஆனால் அதுக்கு தடைகள், தாமதங்கள் எல்லாம் வரும். அதையும் மீறி முயற்சி செய்வீர்கள். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சிலருக்கு நல்ல செய்திகளை தரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இந்த வேலையில் இருப்பனா, இருக்க மாட்டேனா, வேலை போயிருமா, இல்லை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா, இல்லை கூட பொறுப்பை கொடுத்து ரொம்ப என்ன ஓவர்லோட் பண்ண போகிறாங்களா, அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வியாபாரம்னு எடுத்தோம்னா பிஸ்னஸ்லன்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், தங்கம், கோல்டு பிஸ்னஸ் செய்பவர்கள், சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய, வளர்ச்சியையும் தரக்கூடிய வாரம்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தாலும் சளி தொல்லை, காய்ச்சல், எங்கேயாவது கீழே விழுறது, அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய, ப்ரோக்ரஸ் ஹெல்த்தில் தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்திலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிலருக்கு வீண் செலவு வந்து சேரும், விரைய செலவுகள் இருக்கும், ஆனால் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள வாரம். சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறியாக இருக்கும், காரிய தடை இருக்கும். குறிப்பாக வீட்டில் சில மாற்றங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது நீங்கள் நினச்சபடி பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அதுக்கான ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகம், ஆஃபீஸில் சில மாற்றங்கள் வரும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சில பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பெண்கள், வேலை பார்க்கும் பெண்களுக்கு சில தொல்லைகள் இருக்கும். ஏண்டா இந்த வேலையில் இருக்கோங்கிற மாதிரி கூட சில சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் சமாளிச்சிருவீங்க எப்படியாவது. டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு படித்து முடித்தாச்சு, டிகிரி பண்ணியாச்சு, ஆனால் சரியான வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க, வேறு வழி இல்லை, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய கணவருக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவரோ வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில மருத்துவ செலவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வெளியூர் பயணங்கள், பிரயாணங்கள் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டுற போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமையெல்லாம் கூட தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9.